கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சருடன் தொடர்புடைய 25 மாவட்ட இணைப்பாளர்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் ஆகியோர் இணைந்து விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று கடற்தொழில் அமைச்சரின் கொழும்பிலுள்ள அலுவலகத்தில் இடம்பெற்றது. போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் நடவடிக்கையில் சிக்காமல் இருப்பது எப்படி என்பது தொடர்பில் கடற்றொழிலாளர்களுக்கு தெளிவுபடுத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு இதன்போது கடற்தொழில் அமைச்சரால் பணிப்புரை விடுக்கப்பட்டது. கடற்றொழிலாளர்களை போதைப்பொருள் கடத்தலுக்கு கடத்தல்காரர்கள் பயன்படுத்துவது பற்றி போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு விளக்கம் அளித்தது. இதனையடுத்து இதனை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துமாறும் அவர்களுக்கு அமைச்சரால் உத்தரவிடப்பட்டதோடு அதேபோல இதுபற்றி கடற்படையினருக்கும் தெளிவுபடுத்தப்பட்டது. அத்துடன் உள்நாட்டு நீர்நிலைகளில் மீன் உற்பத்திகளை பெருக்குவது தொடர்பிலும் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. குறித்த இக்கலந்துரையாடலில் பிரதி அமைச்சர் ரத்னகமகி, அமைச்சின் செயலாளர் PK ஹோலித கமல் ஜினதாச மற்றும் துறைசார் அதிகாரிகள், சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் முன்வைத்திருந்தனர்.